கூலி இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியோட பேச்சுக்காக மட்டும் இல்லை, முக்கியமாக கண்டென்ட்டுக்காக தான் சினிமா ரசிகர்கள் காத்து கொண்டு இருந்தாங்க. அந்த கண்டென்ட்டை ரஜினியோ லோகேஷோ கொடுக்கல, நாகார்ஜுனா கொடுத்துருக்காரு. அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கேங்ஸ்டர் தேவாவா நடித்திருக்கும் கூலி படத்தில் தெலுங்கு திரையுலகில் இருந்து நாகார்ஜுனா, பாலிவுட்டிலிருந்து அமீர்கான், சாண்டல்வுட்டில் இருந்து உபேந்திரா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்நிலையில் கூலி இசை வெளியீட்டு விழா தேதியை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவித்ததுமே அந்த கண்டென்ட் கொடுக்கும் நபர் யார் என்று தான் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டது. தற்போது எல்லாம் இசை வெளியீட்டு விழா என்றால் அதில் பேசும் விஷயம் வைரல் ஆகிடுது. சில சமயங்களில் அது படத்திற்கு எதிராகவும் திரும்பிவிடுது. இசை வெளியீட்டு விழாவில் தங்களின் படம் தீயா இருக்கும், வேற மாதிரி இருக்கும் என ஹைப் கொடுக்குறாங்க. அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் படம் ஓடவில்லை என்றால் அந்த ஹைப் கொடுத்த நபரை சமூக வலைத்தளங்களில் கிண்டல் செய்கிறாங்க. அப்படி யார் யாரெல்லாம் கேலி கிண்டலுக்கு ஆளானார்கள் என்பதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லை. கூலி இசை வெளியீட்டு விழாவில் படத்தின் மீதான ஹைப்பை அதிகரிக்க வைக்கும் வகையில் பேசியது ஹீரோ ரஜினியோ இயக்குனர் லோகேஷ் கனகராஜோ இல்லை, மாறா நாகார்ஜுனா. கூலி படம் 100 பாட்ஷா படத்திற்கு சமம் என நாகார்ஜுனா சந்தோஷமாக தெரிவித்த விஷயத்தை பிடித்து கொண்டாங்க சினிமா ரசிகர்கள். பாட்ஷா படத்திற்கு நிகர் பாட்ஷா தான், அதுபோன்று வேறு எந்த படமும் இருக்க முடியாது. அப்படி இருக்க கூலியை 100 பாட்ஷான்னு சொல்லியிருக்கிறார்கள் நாகார்ஜுனா. படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்த்துவிட்டு சொல்கிறோம் என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். இசை வெளியீட்டு விழாக்களில் தங்கள் படம் மீதான நம்பிக்கையில் பிரபலங்கள் இப்படி பேசி விடுறாங்க. அது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருது. எதிர்பார்ப்பு அதிகமாகி விடுவதனால படம் நன்றாகவே இருந்தாலும் இது மொக்கை என சமூக வலைத்தளங்களில் விமர்சித்து மீம்ஸ் போட்டு வசூலுக்கு வேட்டு வச்சிடுறாங்க. கூலி படத்திற்கு அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என ரஜினி ரசிகர்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில் தான் நாகார்ஜுனா சொன்ன விஷயம் தீயா பரவிட்டு இருக்கு. நாகார்ஜுனா சொன்னதில் தவறு இல்லை, ஆனால் அது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் எகிர வச்சிருச்சு. பாட்ஷா படத்தை மனதில் வைத்துக்கொண்டு கூலி படம் பார்க்க செல்வார்கள் மக்கள். பாட்ஷா படம் பார்க்காத 2K கிட்ஸின் ரிலீஸுக்கு முன்பு பார்த்துவிட்டு 100 பாட்ஷாவை கூலியிடம் எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு லோகேஷ் கனகராஜ். கூலி படம் தொடர்பாக தான் கொடுத்து வரும் பேட்டிகளில் மிகவும் கவனமாக பேசுகிறாரு லோகேஷ். அவருக்கு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் தெரியும். எதையும் தெரிவித்து ஆதாரம் கொடுக்க அவர் விரும்பலை. ஆனால் கூலி பற்றிய ஹைப்பை ஏற்றாமல் அடக்கி வாசிட்டு வராரு. நாகார்ஜுனாவோ சந்தோஷத்தில் பேசிவிட்டார். இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்தது தான். படத்தில் நடித்த யாராவது ஒருவர் இப்படி பேசுவார் என்று லோகேஷுக்கும் தெரியும். இது யார் கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத விஷயமாக இருந்துட்டு வருது.